நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நான் நியாயத்தை பேசுறேன்னு சொல்லலாம். அவன் அந்த மாதிரி அயோக்கியம் பண்றான் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவோனையும் இவன் பண்ணனால அவன் சேர்த்து கொண்ட உணர்வு ரெண்டையும் நுகர்கின்றேன் என்னிடத்தில். இது ரெண்டையும் சேர்த்து இந்த நியாயத்தை நான் வாதிக்க போகும்போது நியாயத்தை நான் வாதிப்பேன். அப்ப எனக்குள் வரப்படும் போது இப்ப அந்த வேதனைப்பட்ட உணர்வு அவன்கிட்ட நியாயத்தை சொன்னோம். இதனுடைய வலு என்கிட்ட இருக்கு. அடுத்தாப்பிட்டு ஒருத்தட்ட நான் சொல்வேன். ஆக இந்த வேதனை உணர்வை அதிகமாக சொல்லி என்னை அறியாமலேயே இந்த ரெண்டு உணர்வுகளும் எனக்குள் வரும். இந்த குணத்தின் தன்மை கொண்ட அணுவாக விளைந்து அதுக்கு உணவு தேவை. ஒரு செடியில் மற்ற செடியின் ஜின்களை இணைத்து விட்டால் இது ரெண்டும் கலந்து எந்த ஜின்னின் அதிகமாக வளர்ந்துள்ளதோ அதற்கு ஒப்ப அந்த மலரின் தன்மையும் அதில் விளையும் காயும் சுவைகளும் மாறுகின்றது. இதே போல மற்ற அணுக்களின் சிசுக்கள் உயிரினங்களில் இணைக்கப்படும் போது இரண்டு சிசுக்களும் ஒன்றாகிவிட்டால் இந்த உணர்வின் சுவையும் மாறுகின்றது, உடலின் அமைப்பும் மாறுகின்றது, குணத்தின் தன்மையும் மாறுகின்றது. விஞ்ஞான அறிவில் பரிணாம வளர்ச்சி வரும். இப்போ உதாரணமாக நாம் மாடை வீட்டில் வளர்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளும். நாம் சொல்லுக்குள் விளையும் உணர்வுகளை ஒருத்தர் மாட்டை மிரட்டுகிறார் என்றால் அவரை பார்த்தவுடன் உணர்வு நுகர்ந்து அந்த உணர்வின் வேக திடிப்பு கொண்டு துள்ளும் பார்த்த உடனே. ஆனால் அதே மனிதன் ஒருத்தன் சாந்தமான நிலைகளை அதை பார்த்து பேசப்படும் போது அந்த உணர்வு பதிவாக வாடா ராஜா நீ உட்கார் இப்படி போ அப்படின்னு சொன்னா சாந்தமாக வரும். ஆக மண்ணினுக்குள் விளைவித்த மிக சக்தி வாய்ந்த நிலை ஒன்று இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஆகவே புலி மற்றதை பார்க்கும்போது கொடூர நிலையை கொண்டு இயக்கப்படும் சக்தி பெற்றது. ஆனாலும் அதை நாம் நுகரப்பட போகும்போது அஞ்சு ஓடுகின்றோம். ஆனால் இதே போல ஒரு மனிதன் கோபிக்கும் உணர்வுகளை பார்க்கப்படும் போது நம் மாடு அதை உணர்வை நுகர்ந்த பின் அதன் உணர்வு கூர்மையாக நம்மை பார்க்கின்றது. உணர்வு அதற்குள் வலுவாகின்றது. ஆனால் வலுவாகிவிட்டால் நம்மை கண்டு அஞ்சு ஓடும் உணர்வு வந்து அதே கூர்மையாகின்றது. ஆனால் நமக்குள் விளைவித்த இந்த மாடு நம்முடைய அந்த கோபித்த உணர்வுகள் அதற்குள் பட்ட பின் அந்த மாடு இறந்தாலும் அந்த மனித உடலுக்குள்ளதான் இந்த உயிரான்மா இறந்த பின் இதன் கூர்மை கொண்டு அதனுடைய வலிமை எடுத்து இந்த மனித உடலுக்குள் தான் வரும். ஆனாலும் இது கருவான இந்த உணர்வுகள் மனித உடலுக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது. இந்த மாட்டின் ஆன்மா இந்த கருவாகி இந்த உடலுக்குள் வரப்படும் போது இங்கே விளைந்து அந்த கோப உணர்ச்சிகளை தூண்டும் அணுகின் தன்மையை அடைகின்றது. அப்படி இவர் கோபமாக பேசினாலும் இந்த மாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த கோப உணர்வுகள் இங்கே மீண்டும் தோன்றி இவருக்குள் வந்து இந்த உணர்வுகளை தோன்றி அதே உணர்ச்சியின் தன்மை கொண்ட ஒரு அணு அந்த மனிதனாக பிறக்கும் ஒரு தன்மை பெறுகின்றது. ஆக அது மனிதனாக அந்த குழந்தையாக வந்தாலும் அந்த குழந்தையின் தன்மைகள் அதிகரிக்க போகும்போது அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெற்றாலும் இந்த வீரிய உணர்வுகள் அதற்குள் பட்டப்பின் அது பிறக்கும் போதே குழந்தையின் நுண்ணிய ஞானங்களை அது இழந்துவிடும். பிறக்கும் போது இறந்துவிடும். இந்த கோபமான நிலைகளின் மாட்டை அது வேகமாக நிலைகளை தாக்கி அதனுடைய உணர்வுகளை அதை எடுக்கப்படும் போது அந்த இறக்கும் போது யார் விரட்டினாங்களோ அந்த உடலுக்குள் இந்த ஆன்மா வந்தாலும் இதனுடைய உணர்வு அங்கே எடுத்து இங்க வந்த பிறகு இந்த உடலுக்குள் கருவாகும். ஆனால் கருவானாலும் இந்த உணர்வுகளை எந்த மனிதன் உருவாக்கினாலும் இந்த உணர்ச்சிகளை அங்கு தூண்டும் வலிமையும் பெறுகின்றது. ஆக மனிதனாக பிறக்கும் தகுதி ரொம்ப சீக்கிரமா வருகின்றது. இந்த கருவின் உயிர் வேகம் மற்றதை தள்ளிவிட்டு மற்ற கர்ப்பத்திற்கு வரும் தகுதியும் பெறுகின்றது. அப்படி பெற்றதென்றால் இந்த குழந்தை ஜனிக்கும் போதே பிறக்கும் போதே அந்த குழந்தை கருவிலேயே அதனுடைய நுண்ணிய நாளங்கள் இந்த வெளி வருவதற்கு முன் இந்த உணர்வுகள் வெளிப்பட்டு கருவிலேயே இறந்துவிடும். இதெல்லாம் தெளிவாக இந்த உணர்வுகளுடைய இயக்கங்கள் எவ்வாறு என்று குருநாதர் தெளிவாக காட்டினார். ஆகினால்தான் இதை உங்களுக்குள் தெளிவாக்கிய பின் நாம் மாற்றிடம் பேசிய உணர்வு இப்படி வருகின்றது. ஆனால் அந்த குழந்தை கருவாவதில்லை. மீண்டும் அந்த குழந்தை இறந்து விட்டால் அந்த தாயின் ஈர்ப்புக்குள்ளே வந்து விடுகின்றது. ஆக அந்த பாசத்தால் அந்த குழந்தையின் உயிரான்மா தாயின் ஈர்ப்புக்குள் வந்த பின் அது தன்னுடைய சுழற்சியில் வந்து அந்த குழந்தை
இன்னொரு பிறவிக்கு வருகின்றது. இப்ப இந்த சாந்தம் பாசமான இந்த உணர்வுகள் அடுத்தவர் போகும்போது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. இதில் இத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றது. இதே போல ஒரு மாட்டை சாந்தமான நிலைகளை பார்த்து அது அருகிலே செல்லும்போது அந்த மாடு வந்துவிட்டால் இந்த உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை மனிதனாக உருவரும் தகுதி பெறுகின்றது. இந்த உணர்ச்சிகள் அங்கே பட்டு அந்த உணர்வுக்கு தக்கவாறு நல்ல ஞானத்தின் நிலைகள் பிறக்கும் அந்த குழந்தையாக வருகின்றது. இவர் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இவர் நட்புடன் யாருடன் பண்பு கொண்டு அதிகமாக பழகுகின்றாரோ இவர் இறந்து விட்டாலும் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த பண்பு கொண்ட மனிதன் ஈர்ப்புக்குள் இந்த அணுவில் செல்லும். பின் அதனுடைய வளர்ச்சி தொடரிலேதான் அது வளர்ச்சி பெற்று 7 சரீரங்களுக்கு சென்ற பின் அது மனித உருவின் தன்மை பெறும் தகுதி அந்த கரு உரு பெறுகின்றது. நான் 7 ஜென்மங்கள் என்று சொல்வார். ஆகவே இதை போல அது ஒவ்வொன்றிலும் கடந்து சென்று அந்த நிலைகள் பெறும். ஆகவே இதையெல்லாம் ஞானிகள் தெள்ளத் தெளிவாக கண்டு உணர்ந்தவர்கள். ஆகவே இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம், நல்லதை செய்யவே விரும்புகின்றோம், பண்பை வளர்க்க விரும்புகின்றோம், பண்பு கொண்ட செயலை செயல்படுத்த முற்படுகின்றோம். இருப்பினும் பிறர் செய்யும் தீங்கினை நாம் பார்த்துவிட்டால் அதை தீங்கு விளைவிக்கும் அணுவாக நமக்குள்ளே வந்துவிடுகின்றது. பின் அந்த உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டி ஆகும். இதை தடுக்க வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமை தேவை என்றால் கணவனும் மனைவியும் இன்று தன் இனமான நிலைகளில் குழந்தைகளை உருவாக்க முடிகின்றது. ஆனால் இதே போல நமது உயிர் ஆண் பெண் என்ற நிலையில் துடிப்பின் உணர்கொண்டு ஒன்றை கவர்ந்து அந்த உணர்வுகளை உருவாக்குகின்றது. செடி கொடிகளை எடுத்துக்கொண்டாலும் ஆண் பெண் என்ற செடியின் தன்மைதான். ஆண் செடியின் வாசனை அதிகரித்த பின் பெண் செடியின் நிலைகள் இணைக்கப்படும் போதுதான் அதனுடைய ராசி பலன்கள் வித்துகள் அதிகரிக்கின்றது. அந்த ஆண் செடிகள் அதிகமாக இல்லை என்றால் பெண் செடிகள் இருப்பினும் அதனுடைய சோடையான வித்துகள் தான் தன்மை இருக்கும். இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு இன்று கோழிகளை வளர்க்கின்றார்கள். அந்த கோழிகளை வளர்க்கப்படும் போதே அதற்கு விஞ்ஞான அறிவு கொண்டு பல அணு செல்களை மாற்றி விடுகின்றார்கள். ஆண் கோழி இல்லாதபடியே அதை முட்டையிடும் பக்குவத்தை பெறச் செய்கின்றார் விஞ்ஞான அறிவார். அப்படி அது உருவாக்கப்பட்டால் முட்டையில் இட்டுக்கொண்டே இருக்கும். அந்த முட்டையை எடுத்து நீங்க அடை வைத்தால் அந்த முட்டை உங்களுக்கு குஞ்சு பொரிக்காது. ஏனென்றால் ஆண் என்ற அந்த உணர்வின் தன்மை அங்கு இணையவில்லை என்றால் இரு உணர்வும் ஒன்றாகும் தன்மை இல்லை. அதே போல ஆண் பெண் என்ற சேவல்கள் அது இணை சேர்த்து வரப்படும் போதுதான் அந்த கருவின் உணர்வுடைய நிலைகள் உருப்பெறும் தன்மைகள் வருகின்றது. இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் அகசியன் தன் வாழ்க்கையில் அவன் படும் மூடனாக இருப்பினும் அவர்கள் தாய் வென்றீர்கள். சந்தர்ப்பத்தால் கருவுக்குள் தீமைகளை வென்றிடும் உணர்வின் முலாம்களை பூசி அகசியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது தாய் வென்ற பல மிருகங்களிலிருந்து பல கொடிய விஷஜந்துகளிலிருந்து தப்பிக்க பல விஷச்செடியின் நிலைகளை அரைத்து தன் உடலை பூசிக்கொண்டார்கள். இப்ப உதாரணமாக அதை பூசிக்கொண்டால் பாம்பிற்கு எதிரியாக இருந்தால் பாம்பிடம் இந்த மனத்தை நுகர்ந்து ஓடிவிடும். தேள் இனங்களா இருந்தாலும் இந்த நுகர்ந்தாலும் ஓடிவிடும். இப்ப தேலை வைத்துக் கொள்ளும் ஒரு வேறு இருக்கின்ற வைத்தால் போறோம், கொட்டாது. அதே போல பாம்பினங்களுக்கு என்று ஒரு வேறு ஒன்று உண்டு, அது நீங்க கையில வைத்தா கொத்தாது. ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை அதை நுகரப்படும் போது நம்மை அதை மடிய விடுவோம் என்று உணர்வு தோன்றியது தப்பி விடுகின்றது. இதே போன்றுதான் யானை மற்ற மிருகங்களிடமிருந்து தான் தப்பிக்க நுகரும் ஆற்றலுக்கு இவருக்குள் அந்த முலாம்களை பூசப்படும் போது இதை நுகர்ந்து அறிந்தே தனது வாழ்க்கை நடத்தும் நிலையில் ஆக நுகர்ந்து தனக்கு இறை எங்கு இருக்கிறது என்று தேடுகின்ற இறையிலே
ஆனால் இரவிலே அந்த மற்ற உயிரினங்களுக்கு கண் பார்வை தெரியும். தனக்குள் முன்னாடி இருக்கு சில தூரங்களே, சில அடி தூரங்கள் தெரியும். ஆனால் நுகரும் ஆற்றலோ அதாவது மைல் கணக்கில் தெரியும். அது நுகர்ந்து அதை திசை நோக்கி அதை செல்லப்படும் போது அது போகும் பாதையில் மேடு பள்ளம் முள்ளு என்ற நிலையில் அது நகர்ந்து அது செல்லக்கூடிய வலிமை இருக்கின்றது. ஆனால் மனிதனோ இந்த வாசனை நுகர்ந்து வருவது மிகவும் கடினம். ஆகவே இதை மிருகங்களிடந்து தப்பிக்க இத்தகைய உபாயங்களை கடைபிடித்து தன் உடலுக்குள் பச்சளைகளை பூசிக்கொண்டார்கள். ஆக ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாசனை கண்ட பின் இவர்கள் அருகிலே எதுவும் வருவதில்லை, குகைகளிலும் ஒளிந்து விடுவார்கள். ஆகவே அன்றைய நிலைகளில் அவர் தப்பித்தாலும் அவர் உடல்களில் விஷத்தன்மையான நிலைகள், பலவிதமான நஞ்சு கொண்ட உணர்வுகளை அதை தன்னுடன் அணுகாத நிலைகள் வைத்த இந்த உணர்வுகள் தாய் கருவிலே இருக்கக்கூடிய அது வளரும் பருவத்திலிருந்து இந்த விஷத்தன்மைகள் தாயும் நுகர்ந்தும் அது உடலுக்குள் அது சேர்ந்து விடுகின்றது, இவர்கள் அறியாதபடி. ஆனால் அந்த தன்மைகள் அதிகரித்து அந்த குழந்தை பருவத்திலே அது விளையும் மிக விஷத்தன்மையை விளக்கும் நிலையும், விஷத்தன்மையை அடக்கும் சக்தியும், விஷத்தன்மை ஊடுருவி செல்லும் அந்த உணவின் அணுக்கள் அந்த கருவிலே விளைகின்றது. ஆனாலும் இவர்கள் முலாம்கள் பூசிய வளர்ச்சி அடைந்த இவர்கள் அந்த முலாம்களை பூசி அந்த விஷத்தன்மைகள் இவர்கள் நுகரப்படும் போது இவர் உடல்கள் இந்த ஏற்கனவே வளர்ச்சி பெற்ற அணுக்கள் இதை செல்ல செல்ல இந்த விஷத்தின் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க இவர் உடல்கள் நலிகின்றது. ஆனால் கருவிலே விளைந்த உணர்வின் தன்மை இது வெளிவந்த பின் விளையும் பருவத்திலே விளைந்த உணர்வுகள் இணைந்து கொண்ட உணர்வுகள் இந்த குழந்தை பிறந்த பின் வானத்தை நோக்கி படுத்திருக்கின்றது. ஆனால் சூரியனின் அதிசயங்களை பார்க்கின்றது, உணர்வுகளை நுகர்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தையின் தாய் தந்தையர்கள் மிருகங்களிலிருந்து காப்பாற்ற அந்த சூரியன் கடவுளாக வருகிறான் என்று கடவுள் என்று வணங்கியவர்கள். ஆக அது விஷத்தன்மையின் தன்மை உமிழ்த்துக் கொண்டிருக்கும் இந்த சக்தியும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த குழந்தை பார்க்க முடிகின்றது. ஆகவே அவர்கள் கடவுள் என்று வணங்கினார்கள். இதை அங்கே சூரியனின் அதிசயங்களை காணுகின்றது இந்த குழந்தை. இருப்பினும் இந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி அடையப்படும் போது தன் அருகிலே வரும் எந்த விஷஜந்தும் அது அஞ்சியே நிற்கின்றது. ஆனால் இதை கண்ணுற்ற தாய்கள், தாயின் தந்தையும் இது கடவுளின் அவதாரம் என்ற நிலைகளிலேயே அந்த குழந்தையை போற்றி துதிக்கின்றார்கள். அந்த ஊர் மக்களும் அந்த காட்டுவாசியில் சேர்ந்த துணை கொண்டவர்களும் அதிசயிக்கின்றார். ஏனென்றால் அக்காலங்களில் மிருகங்களிலிருந்து தப்பிக்கொள்ள அந்த மனிதனுக்கு ஒரு சிறு புத்தி உண்டு. தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தான் கண்டுபிடித்த உணர்வுகளை கொடுப்பார்கள், அடுத்தவர்களுக்கு காமிக்க மாட்டார். இன்றும் உண்டு, அன்றும் உண்டு. ஆகவே அந்த குடும்பத்தில் மட்டும் இந்த நிலைகள் பெற்ற பின் அந்த சுற்றுள்ள வட்டாரங்கள் அனைத்தும் இதனுடைய அதிசயங்களை பார்க்கின்றது. ஆனால் இதை கண்டு ஆச்சரியப்படுகின்றது. இருந்தாலும் அந்த வட்டாரங்களில் இவன் நுகர்ந்த உணர்வுகள் வெளியிடப்போவது உற்று பார்த்த பின் இந்த உணர்வின் தன்மை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் இதை தெரிந்திடும் அறிவாக விளைகின்றது. இவனுக்கு விளைந்த அலைகள் உற்று பார்த்து கூர்மையாக பார்க்கப்படும் போது இவன் காணும் அதிசயங்களும் மற்றவருக்கு இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளை தூண்டும் நடைபெறுகின்றது. இதுதான் அன்றைய நிலைகள். இன்றும் முன்பு அதை பெற முடியும். அதுக்காக எனக்கு அந்த அகேசன் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பகுதியை நான் சுற்றுப்பயணம் செய்யும் போதெல்லாம் அதை தொடர்ந்து செய்துதான் இந்த 10 வருஷம் காடு மேடெல்லாம் அடைஞ்சது. அவர் எந்த பகுதிக்கு சென்றாரோ அந்த பகுதியெல்லாம் என்னை அலைய சொன்னார். அதை அவர் குருநாதர் பதிச்சு இந்த உணர்வினை அங்கங்கு சென்று அதனை பதிவாக்கிய பின் எது உண்மை எது பொய் என்ற நிலையை அறியும் பருவத்தை கொடுத்தார். இன்றும் எல்லோரும் நுகர முடியும். அதுதான் நாம இந்த தியான வழியில் உள்ளவர்கள் அதை நுகர முடியும். நுகர்வதற்குத்தான் இந்த உபதேசமும் கொடுக்கின்றேன். இப்படி அவர்கள் கண்ட இந்த உண்மைகள் வானை நோக்கி பார்க்கப்படும் போது அது சிறுக 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 அவனுடைய வளர்ச்சியில்
அவன் எந்த மிருகங்களை இவனை கண்டால் அஞ்சு ஓடும் நிறைதான் வருகின்றதாக எந்த விஷயத்தந்துகளும் பூச்சிகளிலும் எடுத்துக்கொண்டாலும் இவனை கண்டாலே ஓடுகின்றது, இவன் மேல் பட்டாலே மடிந்து விடுகின்றது. சில இந்த கொசு போன்ற நிலைகளும் சில எரிப்பூச்சிகள் எல்லாம் உண்டு. இதையெல்லாம் இவன் மேல பட்டாலே அது மடிந்து விடுகின்றது. இந்த இத்தகைய செயல்கள் பட்ட தாவர இனங்களும் உண்டு. இந்த தாவர இனங்கள் மேல் ஒரு சில பூச்சிகள் பட்டாலே மடிந்துவிடும். அதே சமயத்தில் சில உயிரினங்கள் உருவாக்கும் தாவர இனங்கள் உருவாக்கி சில உயிரினங்களை அதனுடைய உணர்வுகளை நுகர்ந்து பெற்ற அந்த செடிகள் குருவியோ மற்றொன்று ஒன்றா அப்படி பட்டு அப்படியே போட்டும்போது நாம கரண்ட் எப்படி எடுத்துக்கிறோம் இருட்டின பெண் இதில் உள்ள காந்த புலவரியை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு அந்த சக்தி உண்டு. இப்ப காந்தத்தின் சக்தியை எடுத்துக்கொண்டால் இது மடிந்து விடுகின்றது. அப்ப காந்தத்துடன் கலந்த ரத்தத்தையும் எடுத்து விடுகின்றது. ஏன்னா இது அதிசயம் எல்லாம் நீங்க பார்க்க முற்பட்டுறாதீங்க. காடு மேல என்ன கஷ்டப்பட்டு பார்த்தேன், இது உங்ககிட்ட சொல்றேன். இணைமேல் அசாம் பகுதி, வங்காளம் இந்த பக்கம் எல்லாம் அந்த அசாம் பகுதி காட்டு பகுதிகள் உண்டு அதிகமா. இது எல்லாம் இதை தெரிந்துகிறதுக்காக வேண்டி பல பகுதிகளுக்கு சென்று வந்தது. அப்போ இதை போல மற்ற தாவர இனங்களுக்கு உண்டானது போல இவன் இதை கண்டால் அது ஒடுங்குகின்றது. அக்காலங்களில் இத்தகைய தாவர இனங்கள் நிறைய உண்டு. இன்று வேற ஒன்றும் வேண்டாம். இப்ப நீங்க பச்சை பாம்பை எடுத்து இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்லங்க, அந்த வித்தோட சேர்த்து இந்த ரெண்டு நிலைகள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த வித்தை நீங்க முளைக்க வச்சு அந்த எண்ணெயை ஆட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பாம்பு தெரியும். அதுக்கு வேண்டிய பக்குவங்களை அதில் சேர்ந்தாலும் அந்த உணவு எங்க பார்த்தாலும் பாம்பு மாதிரியே தெரியும். இதே மாதிரி சில உறுப்புகளிலும் சில இதுகளை எடுத்து சில உணர்வுகளை சில வித்துகளை இட்டு அது இப்ப அதிசயம் படுற மாதிரி கூட போய் செய்து காட்டலாம். சாமி பெரிய சக்தி வாய்ந்தவரா மாறிடுவார். பார்த்தோம்னா அதிசயத்தை காட்டுறார், அற்புதங்கள் காட்டுறார், அப்படி எல்லாம் போற்ற முடியும். இதனால் சில வித்துகளை சில உயிரினங்களில் எடுத்துக்கொண்ட செல்களை அது இணைத்து அவனுடைய வளர்ச்சிக்கு தக்கவாறு செய்தோம் என்றால் இதை மனத்தை நுகர்ந்தாலே மடியும் தருணம் வருகிறது, மயக்கப்படும் நிலை வருது, அந்த உருவமும் வரும். இது தாவர இனங்களில் உள்ள வீரிய சக்திகளின் நிலைகள். இதுக்குத்தான் காடு மேடெல்லாம் நுகர்ந்து ஆக நாம் ஒரு மனிதனை வீரிய செய்த அதனாலும் ஒரு உயிரணு அதை நுகர்ந்து அதை வளர்ச்சி பெற்ற அணுவாக மாறுகின்றது. அந்த விஷச்செடியும் அது உணவாக கொண்டு விஷத்தையே தான் ஆட்கொள்ளும் சக்தியாகவே அது வளர்கின்றது. இப்படி எதை நுகர்ந்து இந்த உயிரணு அதனுடைய நிலையில் வளர்த்ததோ அதன் வளர்ச்சியின் தன்மையில் எப்படி வளர்கிறது என்ற நிலையை தெளிவாக தெரிந்து கொண்ட பின் தான் உங்களுக்கு இந்த உபதேசமே பல காலம் பல வருடங்கள் கழித்து சிறுக 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 உங்களுக்குள் சொல்லுவது தாம் ஓம் நமச்சிவாய சிவாய. இப்ப நாம் சொல்லுவதெல்லாம் நீங்க கேட்டால் ஓம் நமச்சிவாய திருப்பி இந்த உணர்வின் தன்மையை அதிகமாக வளர்த்துக் கொண்டால் இந்த உண்மையின் உணர்வை நீங்கள் அறியலாம். பிறருடைய தீமையை போக்கவும் உங்களால முடியும். சாமி மட்டும் கேட்டுக்காரல்ல, குரு கொடுத்தார் அந்த உணர்வை வளர்த்தோம், அதை உங்களுக்குள் இதே உணர்வை வளர்க்க சொல்றோம். அதை வளர்த்து விட்டால் நீங்களும் அதை செய்யலாம். என்றால் பிறரை நீங்கள் தீமையில் இருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்தால் உங்களுக்குள் தீமையை நீக்கிடும் சக்தி வளர்கின்றது. பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினால் அந்த தீமையின் வளர் நமக்குள் நல்ல அணுக்களை கொள்ளுகின்றது. தீமை செய்யும் உணர்வே நமக்குள் விளைகின்றது. பிறர் தீமை செய்வோனை பார்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உள்ள தீமை செய்யும் அணுவின் தன்மை விளைகின்றது. வேடிக்கை பார்த்தார் அந்த வேடிக்கை நிலையில் தீமை செய்யும் அணுக்கள் நமக்குள் ரொம்ப அது ஆகாரம் தேவை. அந்த உணர்வு நகும்போது உயிரிழப்பட்டு அந்த எண்ணங்கள் அதே செயலை நாம் செய்வோம். இந்த இயற்கையின் சொல்ல நீர் இவ்வாறு பெற்ற அந்த அகசியன்தான் தனது வளர்ச்சியில் வானுலக ஆற்றலையும் அறியும் தன்மை வரும். சிறு குழந்தைகள் வானை நோக்கி அது பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் விளைகின்றது. அவனுள் பின் இவனிடம் மூச்சாலைகள் அவனை உற்று பார்ப்போருக்கெல்லாம் அக்கால மக்களுக்கு அதுவும் கிடைக்கின்றது. இதன் வழிசையில்
இவன் 16வது வயது, அதாவது 5வது வயது வரப்படும் போது இவர்கள் தாய் தந்தையர்கள் அந்த விஷத்தன்மையான செடிகளை இவர்கள் பூசிக்கொண்டதனால் இந்த அணுக்கள் அந்த விஷத்தன்மை நிலையை அடைந்த பின் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிய நேருகின்றது. ஆனால் பிரிந்தாலும் 5 வயதான தன் குழந்தை அவனை யார் பாதுகாப்பது என்ற உணர்வுடன் அந்த ஆன்மா வெளிவருகின்றது. அந்த பாசமும் பற்று கொண்ட இந்த ஆன்மா ரெண்டும் இவன் உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. இப்ப சாதாரணமாக ஒரு 5 வயது குழந்தை கணக்கு ரொம்ப தெளிவா போறது என்று சொல்வார். அமெரிக்காவில் எல்லாம் போயிட்டு வந்தான். இதே போல ஒரு கணக்கின் தன்மை போட்ட ஒரு நிலையில் இறந்து விட்டால், அது ஒரு குழந்தையின் உடலுக்குள் சென்று விட்டால், அது இதை போலவே கணக்கு தன்னாலே ஒன்னும் பார்க்காது, மளமளமள என்று போட்டு கொண்டிருக்கும். இதை சொல்வார்கள் போன பிறவியில் இருந்தது என்று. ஆனால் இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்ற பின் இதற்கு போன பிறவியில் சேர்த்த நிலைகள் வந்து பிறவியின் கடமைகளை புஸ்தகங்களில் போட்டிருப்பாங்க. இன்னொரு ஆவி உடலுக்குள் போயிட்டால் அது கற்றுணர்ந்த உணர்வுகள் அதை செயல்படும். இன்னைக்கு பார்க்கிறோம், பள்ளியில் படிக்கப்படும் போது மாணவர்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் சந்தோஷமா இருந்தாலும் தான் சந்தோஷமா இருந்த மாணவர்களுக்குள் ஒரு மாணவன் தன் குடும்பத்தில் ஏதோ காரணமாக அது குறையாகி விஷத்தை உணவாக உட்கொண்டால் போடும். அது எப்படி தன் குடும்பத்தில் வெறுப்பின் தன்மை அடைந்து விஷத்தை குடிக்க சென்றதோ, அதே மாதிரி நண்பனான பாசமான தன்னுடன் படித்த அந்த மாணவன் உடலுக்குள் இறந்து விட்டால் போடும். அவன் எதை செய்தாலும் இந்த உணர்வுகள் எல்லாம் தோணும். தாய் தகப்பன் வெறுக்க ஆரம்பிச்சு, விஷம் குடிக்க ஆரம்பிச்சு. இப்படி மாணவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த ஆன்மா இதை போன்றெல்லாம் வந்துவிடும். இதே போல ஒரு தீய மாணவனுடைய உணர்வு பரப்பும் போது அந்த உணர்வு உடல்ல வந்து விட்டால், அவன் குற்றம் புரிந்தால் அதே குற்றத்தை இயக்கும் அணுக்கள் இங்கே விளைந்துவிடும். இவன் இடும் சுவாசத்தை இவனும் வளர்ப்பான் என்றால் பாசத்தால் வளர்த்து கொண்ட உணர்வுகள் இதை வளர்க்கும். இதெல்லாம் இங்கே இயற்கையின் எதிரிகள். இதை போன்றுதான் அன்று அகசியன் தனது தாய், அவங்களுடைய தாய் தந்தையின் ஊழியர்கள் 2 பேருமே இது வந்துடும். அப்போதுதான் இவர்கள் எண்ணத்தில் செயல்களில் வளர்ச்சி பெற்றவர்கள். அதன் வழிகொண்டு இங்கே பாதுகாப்பான நிலையில் வரப்படும் போதுதான் வானையின் தத்துவத்தை சொன்னால் சொல்லும் வன்மைகள் வருகின்றது. அதான் துருவன் என்று 5 வயது துருவன் என்று காரணப்பேரை வைக்கின்றார். அந்த துருவன் வெளிவந்த பின் வானையில் புவியிலே அறிகின்றான். ஆக துருவ பகுதியிலிருந்து நம்ம பூமி கவர்ந்து கல்லும் மண்ணும் உருவாகுவது எப்படி, நீரும் மற்ற சக்திகள் எப்படி உருவாகிறது என்றும் உணர்கின்றான். ஏனென்றால் இந்த விஷத்தின் தன்மை அறியும் தன்மையோடு ஒரு விஷம் எதை இயக்குகிறது என்ற உணர்ச்சியின் தன்மை உள்விந்ததினால் ஒரு விஷத்தின் இயக்கத்தால் எப்படி இந்த உணர்வுகள் இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக உணர்ந்தான். இப்படி உணர்ந்த பின் ஒவ்வொரு தாவர இனத்தில் அதனுடைய குணம், அதனுடைய மனம், அதனுடைய உணர்ச்சி, இதை 3 நிலையில் அவன் உணர்வும் பருவம் வரப்படும் போது இந்த உணர்வின் எண்ணத்தை தனக்குள் கொண்டு துருவத்தை உற்று நோக்குகின்றான். துருவப்பகுதியிலிருந்து நம்ம பூமிக்கு எப்படி வருகிறது இந்த உணர்வினை ஒவ்வொரு தாவர இனத்தின் அந்த குணத்தின் அதனுடைய வளர்ச்சியும் அது உணவாக புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் இது உணவாக உட்கொண்ட மனிதனாக வந்ததென்று அறிந்த பின் இந்த குணத்தின் இந்த உணர்வின் தன்மையை அவன் எடுத்து நுகர்ந்து துருவத்தை நுகர்ந்து இந்த உணர்வினை தனக்குள் பெருக்குகின்றான். இது பெருக்குவதற்கு இதை தாங்கும் சக்தியாக அவர்கள் அன்னதண்டையின் உணர்வு உடல்கள் இங்கே அந்த உயிரான்மாக்கள் இருக்கப்படும் போது இந்த வலிமையும் சிந்தனையும் வருகின்றது. இதை ஒரு சமயம் நாம் மங்களூர்ல இருக்கப்படும் போது ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். அவர் பெங்களூர்ல அவர் சம்சாரம் எப்ப பார்த்தாலும் அது பரண்டிக்கிட்டே இருக்கும். எது எடுத்தாலும் அது சும்மா நையின்னு அழுதுகிட்டே இருக்கும். அவங்க எங்க போனாலும் ஒன்னும் செயல்படுத்த முடியாது. அவங்க வீட்டுல எந்த தொழில் செய்தாலும் நாசி ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்க போகும்போது இந்த பேயை ஓட்டணும் அப்படின்ட்டு அங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க. அதே மாதிரி பல கோயில்கள் செய்து பல ஆடு, அதான் முனியப்பன் கோயில், அந்த கோயில் இந்த கோயில் போய் ஆடு கோடிகளை கொடுத்து இதை நிறுத்தி போடணும்னு பார்த்திருக்கிறாங்க, முடியல. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா ஒரு மந்திரவாதி அவரும் வந்த உடனே 4 கோழியை வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. 3 கோழியை அடுப்பா வச்சிருக்காங்க. ஒரு கோழியை அறுத்து சமைச்சு அந்த அடுப்பா வச்சு அதுல விறகு வச்சு அமைச்சு மற்ற மசாலா எல்லாம் போட்டு
அதெல்லாம் பண்ணா அது வரையும் இந்த கோழி உயிரோட இருக்கு. நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க, ஆனா மேல வச்சது வேகுது. எந்த ஒரு பால் அதை எடுத்து அப்படி வீசினா எல்லாம் எடுத்துட்டு போகுது. இப்படி வீசின உடனே இந்த பேய் உடனே அதுல எடுத்து அது வரைக்கும் போச்சொல்லி போட்டு அதுக்கு சாராயம் இதெல்லாம் கொடுத்து இந்நிலைமை என்ன ஆகி போச்சு. இதை செய்த உடனே காசு கொடுத்த எவ்வளவு 10,000 ரூபாய் செலவழிச்சு. இது அல்லாதபடி ராஜஸ்தான்லயும் இதே மாதிரி போய் என்னென்னமோ பாரு இதையெல்லாம் செய்திருக்காங்க, ஒன்றும் முடியல. கடைசியில நான் சித்தாகி அங்க போயிருக்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்ப அவங்க வீட்டுல வந்த உடனே அப்ப சொன்னேன், நீங்க வாங்க அப்படின்னு. இந்த இட்டி செடி அந்த இதெல்லாம் போட்டா சரியா போ மந்திரவாதிகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க மிளகாய் எடுத்து வாங்கன்னு, ஒரு நெருப்பு வைங்கன்னு. அந்த நெருப்புல ஒண்ணு மிளகாய் போடுங்க. அந்த நீ மிளகா மேல நேரா மூக்க வைமா முகத்தை வைமா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வை பார்க்கலாம் அப்படிங்கிறது. அது வச்ச உடனே அந்த மிளகா பொடி போட்டோம் இல்லைங்க, இவங்கெல்லாம் அந்த மிளகாய் தூக்கி போட்டோன்னு போடணும்னு அந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ஓடுறதுக்காரு என்ன இந்த மாதிரி போடணும் சண்டைக்கு வந்துட்டாங்க. இது அதுக்கிட்டே உட்காந்து இன்னும் போடு எல்லாம் ஓடட்டும் அப்படின்னு சொன்னீங்க தான். ஒரு ஆவியின் உணர்வு உள் சென்று விட்டால் இதை உங்களை அப்புறப்படுத்த முடியாது. அப்பதான் சொன்ன உங்க அண்ணனை நீ எந்தெந்த அளவுல நீ இம்சிச்சோ பழித்தீக்கு உணர்வோடு சம்சாரத்துக்குள்ள இருக்கு. அது வந்தோடனே எனக்கு தோசை வாங்கிட்டு வாடா, அது வாங்கிட்டு வாடா, இது வாங்கிட்டு வாடான்னு சொல்லு. இங்க உட்கார வருவதில்லை. ஒன்னி நான் கெடுத்தே பண்ண எந்த தொழில் எடுத்தாலும் முடியாது. அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே நீ இந்த மாதிரில நீ எப்படி இருந்தாலும் நீ இறந்த பிற்பாடு இந்த உடல் விட்டு நான் சென்ற பிற்பாடு அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து ஒளிபெறும் சரீரமாக பெறணும். இந்த உடல்லையே நீ உயர்ந்த சக்தி பெறணும். அந்த உயர்ந்த சக்தி பெறணும்னா இந்த பெண்ணை நீ இந்த உயர்ந்த நிலைக்கு எண்ணத்தை விடு அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு பதிவு செய்து அது பதிவு செய்து வந்த உடனே பார்க்கணுமே இந்த உதவிகள் வந்தது. அந்த ஆளுக்கு ஜேன்னு வந்துருச்சு. அந்த வளரப்படும் இது சொல்லிட்டு வர போகும்போது அந்த ஆளு புத்தி என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நானே தான் ராஜா அப்படின்னு, நானே தான் ராஜா அப்படின்னு சொல்லி போட்டு இடங்களும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். போற இடங்களையும் இடங்களை வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணி இந்த ஆள் இருக்கிறார், குமாரபாளையத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி செய்து எல்லாம் பண்ணி எதாவது பண்ணும்போது என்ன ஆச்சு, அதனுடைய வளர்ச்சிகள் அதிகரித்து இவர் பணம் வர ஆரம்பிச்ச உடனே தவறுகள் நிறைய செய்யாண்டார். அது அண்ணனாவது கத்திரிக்காவது அதான் என்னைக்கு போயிட்டான் செத்து போயிட்டான் நீ என்ன இது பண்றது அப்படின்ட்டு மறுபடியும் வந்துருச்சு. இந்த உடலுக்குள் இருந்து அந்த உணர்வை சிறுகேற்றி அதை வளர்த்திட்டு வரணும். அதுக்கு என்னென்ன நிலைகள் எடுக்கணும் அது சேர்த்து கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாருன்னா பிடிச்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் மேல போச்சு பாருங்க, இதெல்லாம் வெடிக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மனிதன் தன் நிலைகள் வரப்போகும்போது உடலுக்குள் வந்தால் இந்த நிலை இதே மாதிரிதான் தன் குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளும் பல விஷத்தன்மை நீக்கும் உணர்வை தனக்குள் எடுத்து இந்த ஆன்மா உடலுக்குள் சென்ற பின் இந்த துருவத்தின் தன்மை அறிவும் தன்மை வருகின்றது. அதனால்தான் அந்த குழந்தைக்கு மிக வீரிய சக்தி கிடைக்கின்றது. பின் அதனின் உணர்வை தனக்குள் இருந்து இந்த தாவர இனங்களின் சட்டை நுகர்ந்து அதன் வலிமையை துருவத்திலிருந்து வருவதை தனக்குள் கவர்ந்து எடுத்து பழகினாலும் அது உருவரும் சக்தி வரும். அப்போதான் 14வது வயதிலே திருமணம் ஆகும்போது தன் மனைவிக்கு அருந்ததி என்ற தன் மனைவிக்கு தான் பெற்ற சக்தி எல்லாம் உபதேசிக்கின்றார். இந்த உணர்வின் சக்தி நுகரும்படி அதை செய்கின்றார். அந்த நிலையை எண்ணெதை தன் மனைவிக்கு கொடுக்கின்றார் என்றால் சிவசக்தியால் தான் உயிர் வாழ்கின்றது. அதே போல தான் பெற்ற சக்தியை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் மனைவி பெற்ற சக்தி தன் கணவனால் கொடுத்த சக்தி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி எண்ணுகின்றார். இந்த ரெண்டு பேருமே இயங்கி இந்த உயர்ந்த சக்திகள் பெற வேண்டும் என்று இது ரெண்டுமே அதை எடுத்து நுகர்ந்த உணர்வு கருவாகின்றது. இன்றும் பார்க்கலாம். சாதாரணமாக மந்திரவாதிகள்ல இந்த குடுகுடுப்பக்காரங்க இருப்பாங்க.
அவங்க கணவனும் மனைவியும் தான் இந்த மந்திரத்தின் நிலைகளை இதைப்படி செய்வாங்க. இந்த மந்திரத்தை கணவன் தப்பினாலும் உடனே மனைவி அதை எடுத்து இது பண்ணும். இந்த ஏவல் பில்லி சூழ்நிலையில் தாக்கப்பட்டால் உடனே இதை எடுத்து அவங்க சரிப்படுத்துவாங்க. அவங்க 2 பேரும் கத்துக்கலைன்னா ஒன்றும் வேலையாக அடுத்த மச்சன மாமகிட்ட கொடுக்க மாட்டாங்க. இது மந்திரத்தின் செயல்கள். ஆகவே இதை போல அந்த தான் கணவனும் மனைவியும் இந்த உணர்வு வானை துருவத்தை நோக்கி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று வானியலின் உணர்வையே மேற்கொண்டு பார்க்கும் நிலைகள் வருகின்றது. அப்ப நட்சத்திரத்தின் தன்மையை தனக்குள் கவருகின்றார்கள். அந்த உணர்வின் வலிமை பெறுகின்றார்கள். அது மற்ற கோள்களில் கலந்து வருவதையும் சூரியன் பெறுவதையும் 2 பேருமே நுகர்கின்றார்கள். அப்படி பெற்ற இந்த உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முழுமையாக அறிந்து உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி அந்த உணர்வை தனக்குள் வளர்த்து கொண்டவர்கள். ஆகவே 2 உயிர்களும் 2 உடல்களும் இது 2 பேருமே சேர்க்கப்படும் போதுதான் வசிஷ்டரும் அந்ததி அவர்கள் வளர்ந்ததும் நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மறித்து நடந்தது. கணவன் மனைவியை மறித்து நடப்பதும் மனைவி கணவனை மறித்து நடப்பதும் இந்த இரு உணர்வு வந்தாலும் சத்தியவான் சாவித்திரி. இந்த உயிர் சத்தியமாகின்றது. தன்னுள் இணைந்து கொண்ட சக்தி அதை உண்மையின் உணர்வாக ஒளியாக மாறுகின்றது. தான் சத்தியவான் சாவித்திரி யமனிடமிருந்து தன் கணவனை மீட்டினார். நம்ம ரொம்ப வீட்டில் பார்க்கலாங்க, சத்தியவான் சாவித்திரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் உழைச்சிக்கிட்டு நீயா நானா அப்படிங்கிற வகையில இன்னைக்கு இதுதான் அதிகமாக பார்க்க முடிகின்றது. அந்த நிலைகள் இல்லை. ஆகவே இந்த உணர்வுடைய நிலைகள் ஒன்றுக்கொன்று இணைத்து இன்னொரு உடல் சேராதபடி இந்த உடலின் உணர்வு ஒன்றாக இணைந்து எந்த திருவற்றை நுகர்ந்தார்களோ கூர்மையாக அந்த உணர்வின் தன்மை வலிமை கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த எல்லை அடைந்தார். நாம் பூமிக்கு ஒரு உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளி கதிராக இங்கு இருக்கின்றார். இது ஒரு குடும்பம். ஆக அகசின் தாய் தந்தைகள் ஒரு உடல்களில் இருந்தார்கள். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்த பின் அந்த உணர்வின் சக்தி கொண்டு அதே ஒளியின் சரீரமாக இருக்கின்றார். இதை போன்று சென்றவர்கள் இவருடைய ஈர்ப்பு வட்டத்தில் சென்றவர்கள் அன்னதண்டை அதை நினைப்பதும் இருக்கும். இதே போல சப்தரிஷி மண்டலங்கள் இருப்பவரும் பல உண்டு. ஆக அன்னதண்டையே அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும், உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும் என்று சொன்னவர்கள் அவர்கள் தனித்து சென்றாலும் அந்த கூட்டமைப்பில் அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் இன்று வளர்ந்து கொண்டும் இருக்கின்றார். அழியா சரீரமாக இதை பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு நிலைகளையும் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் எண்ணில் அடங்காத நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் ஏதாவது டெலஸ்கோப் வச்சு இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு சில தான் தெரியும். அதற்காக நுண்ணிய அலைகள் அந்த காலத்தில் அகசின் வாழ்ந்த காலத்தில் சென்றவர்களும் அதன் பின் சென்றவர்களும் பல உண்டு.